ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா டீசல் அப்படின்ற ஒரு படத்துல வந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மியூசிக் நல்லா இருக்கு. அதிகாரத்தையும் பணபலத்தையும் எதிர்த்து சந்தோஷமா இருக்கணும்னா இது கடல் சம்பந்தப்பட்ட ஸ்டோரியா? என்ன தெரியல, எதிரி யாருன்னு சண்டை செய்ய தண்ணி பிரச்சனை நினைக்கிறேன். அது ரிலேட்டடான ஸ்டோரின்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கிறாரு. நான் செஞ்சேன். இந்த மியூசிக் வந்து ரொம்ப நாள், இந்த பாட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்துருச்சு. படத்தோட டீசர் இப்பதான் வருதா? இனிமேல் தான் ரிலீஸ் ஆகுது. ஆரம்பம் வேற லெவல் தான், நல்லா இருக்கு. டீசர் தீபாவளி ரிலீஸா? ஓகே, டீசர் பார்த்தாச்சு. டீசர் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. டீசர் கட் பண்ண விதம் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த இதெல்லாம் கலரிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து என்னன்னா, இந்த ட்ரெய்லர் முழுக்க, சாரி இந்த டீசர் முழுக்க அந்த பாட்டு தான் போடுறாங்க. அந்த நான் தூரமா இறங்குறேன் அந்த பாட்டு தான் போடுறாங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் கூட வந்து அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது நல்லா இருக்கு, என்ன படம், சரி படத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு தேடி பார்த்தா படம் ரிலீஸ் ஆகல. சரி என்னடா படமே ரிலீஸ் ஆகல, என்னடா பாட்டு மட்டும் இருக்கு, அப்ப ஆல்பம் சாங்கா இருக்குமான்னு வச்சேன். ஆனா வந்து ஹரிஷ் கல்யாண் சார் நடிச்சிருக்காரு. ஸோ இது ஆல்பமா இருக்க வாய்ப்பு இல்லை, படமா தான் இருக்கணும். சரி இன்னும் வரல போல இருக்கு அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா இப்பதான் வருது. இப்ப டீசரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பாட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி விட்டாங்க, இப்பதான் டீசர் வருது. சரி ஓகே, ஸ்டோரி என்னவா இருக்கலாம்னா, இது ஒரு தண்ணி பிரச்சனை. அந்த ஸ்டோரி தான். அதாவது கடற்கரை கிட்ட வாழ்ற மக்கள், அவங்களுக்கு இருக்கிற தண்ணி பிரச்சனை, அதை வந்து ஹீரோ வந்து எப்படி வாங்கி கொடுக்குறாரு. ஸோ அதை பேஸ் பண்ண ஸ்டோரியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த தண்ணியை வச்சு, அதாவது அந்த குடத்தை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வால்வு பைப் எல்லாம் வந்து ஹீரோ வந்து திறக்க முயற்சி பண்றாங்க, அங்க வந்து தடுக்கிறாங்க. அவங்க எல்லாம் அடிக்கிற மாதிரிலாம் சீன்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு வேலை பார்த்து கொடுக்குறாங்க. அதாவது கடல்ல தான் உங்க வேலைன்னு நினைக்கிறேன். ஏதாவது டீசல் எடுக்கிறதா, ஏன்னா படம் பேரு டீசல்ன்றனால டீசல் எடுக்கிறது அந்த மாதிரி இருக்குமான்னு யோசிச்சேன். தெரியல, ஆனா வந்து அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா படம் வந்தா தானே தெரியும். அது வந்து ஏதோ கடற்கரை சம்பந்தமா கடல்ல வந்து வேலை பார்க்கறவங்க, அதாவது கடல்ல மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைன்னு நினைக்கிறேன். அப்படி வேலை பார்க்கறவங்களுக்கு அவங்க வந்து தண்ணி அவங்களுக்கு கிடைக்கல, கடல்ல அவங்க இது பண்றாங்க, ஆனா தண்ணி அவங்களுக்கு இல்லாம இருக்கு. ஸோ அப்படி தண்ணியை வந்து ஒருத்தர் வந்து லாக் பண்ணி இது பண்றாங்க, அவங்களுக்கு கொடுக்காம பண்றாங்க. ஸோ அவங்கள வந்து கண்டுபிடிச்சு அந்த தண்ணியை மீட்டு கொடுக்கறது, அதுக்காக ஹீரோ ஃபைட் பண்றது. ஸோ இந்த மாதிரிதான் ஸ்டோரி இருந்துச்சு. படம் வந்தா தான் மீதி ஸ்டோரி என்னன்னு தெரியும். ஓகேவா? ஸ்டோரி வைஸ் வந்து இந்த மாதிரிதான் இருந்துச்சு. படம் வந்தா தான் மீதி ஸ்டோரி என்னன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அதனால இந்த படம் வந்து தீபாவளி தான் ரிலீஸ் ஆகுது. அதாவது அக்டோபர் 17 தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். எல்லாருமே போய் பார்ப்போம், தியேட்டர்ல போய் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.